நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 200 ஆண்டுகள் மண்ணுக்குள் புதைந்து இருந்த ஒரு ஆஞ்சநேயர் சிலை. அதன் பின்பு அபூர்வமாக அதை கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் சிலையாகும். உலகத்தில் எங்கும் செய்யப்படாத மிக சக்தி வாய்ந்த பூஜைகள் இங்கு செய்யப்படுகிறது. அந்த ஆஞ்சநேயர் சிலையை வணங்கினால் வாழ்க்கையில் வளங்களும் நலங்களும் நமக்கு கேட்கும். குறிப்பாக கிரக தோஷம், சுக்கிர தோஷம், சூரிய தோஷம், சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டாச்சனி அல்லது ராகுவால் பிரச்சனை, கேதுவால் பிரச்சனை போன்ற கிரக தோஷங்கள் உடனே நிவர்த்திப்படும். கடன் தொல்லை நிச்சயமாக விலகி செல்லும். நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய்கள் உடனடியாக விலகி ஓடிவிடும். இப்படி இன்னும் பல்வேறு நலன்களை எங்களால் சொல்ல முடியும். குறிப்பாக பெண்கள், ஆண்கள், பெண்கள் இடையே உள்ள கருத்து முதல்கள் விலகும். கணவன் மனைவியுடைய நெருக்கம் ஏற்படும். இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயராகும். சுமார் 200 ஆண்டுகள் மண்ணுக்குள்ளே இருந்ததால் அதன் பின்பு எடுத்து அதை பிரதிஷ்டை செய்து வழிபாடு வருவதுதான் இங்குள்ள மிகப்பெரிய சக்தியாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 3 மூர்த்திகள் ஒன்றாக இருக்கிறார்கள். அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு. இந்த 3 மூர்த்திகளும் அடுக்கடுக்காக எப்படி மேலே நடுப்பகுதி, தண்டு பகுதி என்று 3 பகுதிகளாக பிரித்து 3 மூர்த்திகளும் குடிகொண்டு இங்கு ஒரு கருவறையாக அமைந்துள்ளார்கள். இது மிகப்பெரிய வரலாற்றாகும். இது போன்ற மும்மூர்த்திகள் இணைந்து ஒரே ஒரு கர்ப்பஸ்தலமாக காட்சியளித்து நமக்கு அருள் பாலிக்கும் கோவில்கள் தமிழகத்தில் எங்கும் இல்லை. அவ்வளவு சிறந்த ஒரு கோவிலாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை ஒரு முறை சென்று வாழ்க்கையில் தரிசனம் செய்தால் நிச்சயமாக நமது தொல்லைகள், அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பதுதான் இங்கு உள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாகும். சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்துள்ளோம். இது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் என்ற இடத்தில் தானு மாயன் என்ற கோயிலாகத்தான் இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த கோவிலாக கூட இருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இந்த தானு மாயலன் கோயில் என்பது மிக சிறந்த ஒரு கோவிலாகும். இந்த கோவிலின் கருவறையில் உள்ள சுவாமிகள் 3 மூர்த்திகள் கொண்ட ஒரு ஸ்தலமாகும். மும்மூர்த்திகளும் இணைந்து பக்தர்களுக்கு ஹரியும் சிவனும் உண்டு என்பதை நிரூபிக்கவே இந்த ஸ்தலத்தில் மும்மூர்த்தியாக காட்சியளிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவும் இங்கு இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரமாகும். நமது காக்கும் கடவுளான விஷ்ணு, நம்மளை சிவபெருமான் மற்றும் பிரம்மா, இந்த 3வரும் ஒரே கருவறையில் ஒன்றாகவே ஒரே மனித கல்லாக இணைந்து அந்த கல் ரூபத்தில் நமக்கு காட்சி தருவது இங்கு அபூர்வம். மும்மூர்த்திகள் இருப்பார்கள், தனித்தனி சன்னதியாக இருப்பார்கள். ஆனால் 3 பேரும் ஒரே கருவறையில் ஒன்றாக காட்சி தருவது தமிழகத்தில் இந்த கோவிலை தவிர வேற எந்த கோவிலும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கு மிகப்பெரிய அபூர்வம் என்றால், இந்த கோவில் திருப்பணி செய்யும்போது ஒரு ஆஞ்சநேயர் சிலை கிடைத்தது. அந்த ஆஞ்சநேயர் சிலை சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதைக்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் சிலையாகும். அந்த ஆஞ்சநேயர் சிலையை கண்டுபிடித்து காலப்போக்கில் அதை எடுத்து அதை இன்றும் கூட 4 அடி பூமிக்கு அடியில் தான் இருக்கிறது. அதாவது மொத்தம் இந்த சிலையின் உயரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 4 அடி மண்ணில் இன்னும் புதைக்கப்பட்டவாறு தான் இருக்கிறது. இன்னும் மண்ணுக்குள்ளே இருப்பது போன்றதான் இதற்கான விளக்கமாகும். மீதமுள்ள அடி மட்டும்தான் நமது கண்ணுக்கு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். உலகத்தின் நாமக்கல் ஆஞ்சநேயர், ஐயர்வாடி அருகே, அதாவது பாண்டிச்சேரி உடைய பஞ்சாவடி ஆஞ்சநேயர், இது போன்ற ஆஞ்சநேயர்களை விட இது மிக உயரமான ஆஞ்சநேயர் என்று குறிப்பிடலாம். அனைத்து ஆஞ்சநேயரோட இது மிக பழமை வாய்ந்த ஆஞ்சநேயராக கருதப்படுகிறது. இந்த கோவில் ஆஞ்சநேயர் நடக்கப்படும் பூஜைகள் எல்லாம் 1000 லிட்டர் பால், 1000 லிட்டர் திருமஞ்சம், இப்படி எல்லாம் ஆயிரக்கணக்கில் தான் செய்வார்கள். டன் கணக்கில் தான் இங்கு பூஜை நடக்கும். இது ஒரு பிரம்மாண்ட பூஜை என்று நாம் சொல்ல முடியும். சரி, இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் சுப வளங்கள் அதிகரிக்கும். ஏனென்றால் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாடும். உதாரணமாக எனக்கு யாராச்சும் நடக்கிறது, எனக்கு ராகு திசை நடக்கிறது, கேது திசை நடக்கிறது என்று நீங்கள் கருதினால் அந்த ராகு திசையும் கேது திசையும் உள்ள அங்கே பிரச்சனைகளும் தீர்ந்து சுப வஸ்துகளாக அது மாறும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மும்மூர்த்திகள் இருப்பதால் நமது தலையெழுத்தே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளை காக்கும் விஷ்ணுவும் பிரம்மாவும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிப்பது மும்மூர்த்திகள் தான். இந்த மும்மூர்த்திகள் ஒரே இடத்தில் இருப்பதால்
நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களையும் துக்கங்களையும் துயரங்களை மும்மூர்த்தியில் இணைந்து இருப்பதால் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் மும்மூர்த்தியில் இணைந்து நமது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவிலில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால் 22 அடியான இந்த ஒரே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இன்னும் 4 அடி பூமியில் புதைக்கப்பட்டவாறு காட்சியளிப்பது ஒரு அதிசயமாகும். மும்மூர்த்திகள் இணைந்து ஒரே கருவறையில் ஒரே கல்லாக காட்சியளிப்பது இதோட அதிசயமாகும். கிரக தோஷங்கள், தடைகள், தொழில் தடை, வியாபார தடை, பணத்தடை என அனைத்து நீக்கும் சக்தி இதற்கு உண்டு. மாந்திரிக பிரச்சனை ஒரே ஒரு நொடியில் தூள் ஆக்கும் சக்தி இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளையும் நம்மளை மீட்டெடுத்து ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. நீங்கள் சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் நலமும் வளமும் உண்டாகும். ஒரு முறையேனும் நீங்கள் சுசீந்திரம் அருகே உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் உள்ள இந்த தானுமாயல் கோயிலுக்கு செல்லுங்கள். மும்மூர்த்திகளை தரிசனம் செய்யுங்கள். வளமோடு நலமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.